சார் வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், சத்யன் சொன்னதை போல சார், நீங்கள் எக்கானமியில் நாம் செகண்ட் பிளேஸ் கொண்டு இந்த ஸ்டேட் நிறுத்தியிருக்கு சார். ஹையர் எஜுகேஷனில் 58% மேலே ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடாக கருதப்பட்டது அப்படின்னா உலகத்திலேயே இந்த ஸ்டேட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் அளவிற்கு எந்த நாட்டிலையுமே அந்த சதவிகிதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தனிநபர் வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது, நம்ம தான் இருக்கிறோம். இப்படி இது இது இவ்வளவு ஒரு பண்பட்ட ஸ்டேட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நிகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நான்லாம் உண்மையாக சத்தியமாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் சார். இந்த ஸ்டேட் ரொம்ப அறிவார்ந்த ஒரு மாநிலம் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னால் இங்கே கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியிலலாம் நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு பெரிய அளவிலான தாக்கமெல்லாம் இருக்காதுன்ட்டு. அது எல்லாமே உடைத்து எரியப்பட்டிருக்கிறதா சார் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக? வணக்கம் அரவிந்த். முதலாவதாக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தாவேகா கட்சியின் தலைவர் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க சேனல் மூலியமா. இங்க எனக்கு முன்பு பேசிய 3 பேரும், கோவை சத்யன், இளங்கோவன் ராஜசேகர், சங்கத்தமிழன், இவங்க 3 பேர் சொன்ன கருத்தும் அப்படியே நான் கம்ப்ரஸ் பண்ணி சொல்றேன். அவங்க சொன்னது அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா 3 பேரும் விதவித இதுல சொன்னாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாரும் 18 வயசுல ஓட்டு போட்டதுனால நான் அப்படிலாம் பார்க்கல. நான் 5 வயசு குழந்தையில இருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சிக்கு. ஏன்னா அந்த நிறைய ரீல்ஸ்லாம் நீங்க சொன்னீங்க. சோசியல் மீடியா இம்பாக்ட், எஸ், அது மட்டுமே கிடையாது. 2 கட்சிகள் மீது இருந்த அதிருப்தி, ஆளுகின்ற கட்சி மீது இருந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், இது எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு 15% வந்திருக்கும் என்னுடைய கணிப்பு. நான் ஜோஷியக்காரர்கள அரசியல் இந்த சஃபாலஜிஸ்டும் கிடையாது. ஆனா ஒரு 15% வரும், மேக்சிமம் ஒரு 17-18% வரும் தான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு என்பது 2022 ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல நடந்தது. அதாவது முதலமைச்சர் 5 பீரியட் 6 பீரியட் ஜெயிச்ச மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாரும் வாஷ் அவுட். ஒரு புது யங் நியூ பேசஸ், யாருனே தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு கட்சி டெல்லியில் ஆட்சி செய்கிறது, அப்படியே பஞ்சாப்ல ஜெயிக்கிறாங்க. நான் அப்படியே ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு காமெடி நடிகர் அங்க ஜெயிச்சாரு. ஆமா, அதான் அந்த மாதிரி பஞ்சாப்ல நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, தமிழ்நாட்டு மக்களை எப்பொழுதும் நான் ஆங்கில ஊடகத்தில் பேசும்போதும் சொல்லுவேன், எல்லா யூடியூப்ல பேசும்போது சொல்லுவேன், ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள், மெத்த படித்தவர்கள், 80 to 90% லிட்ரஸி ரேட், இதெல்லாம் சொல்லுவேன். இனிமேல் அதை சொல்வதை நிறுத்திக் கொள்ள போகிறேன். ஏன்னா அது சொல்வது சரியாக இருக்காது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இப்போ படிப்பு என்பது வேறு, அரசியலில் வாக்களிப்பது என்பது வேறு என்பது நிரூபணமாகிவிட்டது. இன்று திரு ஜோசப் விஜய்க்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். அது 107 சீட்டு, மற்ற கூட்டணி கட்சி மற்ற எல்லாருமே சேர்ந்து ஆட்சி வந்துடும். 5 ஆண்டு ஆட்சி நடத்ததான் போகிறார். ஆனா மக்களுடைய மனநிலைய உண்மையிலே கணிக்க முடியாத தேர்தல் இதுதான். ஏன்னா இது அவரு எனக்கு முன்பு பேசிய சங்கத்தமிழன் அழகா சொன்னாரு. இந்த ஜனநாயகம் படத்தை லீக் பண்ணது அந்த நம்ம அம்பேத்கர் அவர்கள் அந்த முதல் சீனை வச்சு அதை லீக் பண்ணதே ஒரு அஜெண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இளைஞர்களும், முக்கியமா ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகள் முழுமையாக சென்றிருக்கிறது. 2வது, திருச்சியில தாவேகா தலைவர் அந்த முட்டி போட்டு ஒரு சர்ச்சில் பயணித்தது அது இந்த வட தமிழ்நாடு ஃபுல்லா கம்ப்ளீட் வாஷ் அவுட். அது என்னால டைஜஸ்டே பண்ண முடியாது. அதை எப்படி அது பண்ண முடியும், ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்றத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் முடியும் அப்படின்றத உணர்ந்தேன். அதனால இந்த மாதிரி ஒரு அரசியல். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது.
அதான் எனக்கு இங்க கட் ஆயிடுச்சு, நான் அப்படியே ஜாயின் பண்றேன். நீங்க பேசுங்க சார், பேசுங்க, உங்க ஆடியோ இருக்கு லைன்ல, பேசலாம் நீங்க. அதான் இந்த இந்த அது ஒரு பெரிய மாற்றம். அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் முதலமைச்சர் நம்மளுக்கு வர போறாரு அப்படின்றத அவங்க நினைச்சிட்டாங்க எல்லாருமே. அந்த அந்த வாக்குகள் முழுமையாக போயிருக்குது, முக்கியமா வட தமிழ்நாட்டுல. ரெண்டாவது ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மொத்தமா போட்டாங்க, அதுவும் போயிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து ஒரு மாபெரும் வெற்றியா தான் பாக்குறேன். இதுல வந்து நம்ம நெகட்டிவா எதை சொன்னாலும் அது சரியில்லை, அது நாகரிகமும் இல்லை. அதனால இது இந்த இந்த வெற்றியை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இதை நாம் கண்டிப்பாக நல்ல ஆட்சி தருவார் என்று நான் நம்புகிறேன். சார், இது இது வெற்றி வெற்றி அப்படிங்கிற அளவில் ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது இது வந்து ஒரு பெரிய புரட்சிங்கிற கட்டத்திற்கு இதை நகர்த்த விரும்புறீங்களா? சார், புரட்சி என்பது நான் எனக்கு முன்பு பேசிய இளங்கோவன் சார் வந்து அழகா சொன்னார். புரட்சி என்பது வேறு, வெற்றி என்பது வேறு. புரட்சி எடுத்து வந்து நீங்க இதுல சேர்க்கவே முடியாது, புரட்சியே கிடையாது. இது 100% இது புரட்சிக்கு ரொம்ப பெரிய வார்த்தை சார் புரட்சி. அதாவது போராட்டம், புரட்சி இதெல்லாம் வந்து எதுவுமே இதுல வந்து பொருந்தாது. நம்ம வந்து லெட் அஸ் நாட் புரட்சியாளர்களையும் போராளிகளையும் கொச்சைப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக இது வந்து இளைஞர்கள் எல்லாருமே, எனக்கு கோவை சத்தியன் அழகா சொன்னாரு, ட்விட்டர் பேஸ்புக் எல்லாம் எதிர்பார்க்கல, அவங்க எல்லாம் ஐடி விங் வச்சிருக்காங்க, அதிமுக திமுக ஐடி விங் வச்சிருக்காங்க. they failed. அவங்க இளைஞர்களின் மனதை ரீட் பண்ண தவறி விட்டார்கள். ஆனா விஜயோட பிளஸ் என்னன்னா அவருடைய சினிமா அந்த ஹீரோயிசம் தான், பாப்புலாரிட்டி, அந்த ஹீரோயிசம். எல்லாருமே அவரு கடைசியா ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அது வந்து அதாவது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு விஜய் வருவான் பாருங்க அப்படி இப்படின்னு அந்த பேசலாம். சின்ன சின்ன பசங்களாம் அவன் அந்த ட்ரெஸ் கோட மாத்தி, சார் நான் சென்னை சிட்டியில பயணிக்கும் போது மக்கள் உண்மையிலே இது வந்து இதுக்கு முன்பு நாங்க சந்தித்து இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் அரசியல் பேசி ஆரம்பித்தது ஒரு 30-35 வருஷமா பேசிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல்வாதியா பயணிக்கிறோம், வழக்கறிஞரா பயணிக்கிறோம், பொது வாழ்வுல இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசுற தகவல் அது உண்மையா ஒரு 20 சீட்டு வரலான்னு தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 107 சீட்டு வெற்றி பெறாங்கன்னா டெஃபினெட்லி இது வந்து மக்கள் வந்து அலையா போய் போட்டிருக்காங்க. இது அதனால வந்து பெரிய சுனாமி, பெரிய எர்த்குவைக்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று போட்ட, நல்லா பாருங்க, ஒரு 85%, 4.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, 1.5 கோடி வாக்கு தான் வாங்கியிருக்காரு. அப்ப 3 கோடி வாக்குகள் மற்ற கட்சிகள் போயிருக்குது இல்ல. இப்போ இது வந்து பெரிய சுனாமினா ஒரு 3 கோடி 3.5 கோடி ஓட்டு வாங்கிதான்னா 200 தொகுதி 220 தொகுதி ஜெயிச்சிருந்தான்னா நீங்க சொல்றது இட் இஸ் a wave, இட் இஸ் a tsunami. பட் அதிருப்தியாளர்களும் அது ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்குது. சோ இது வந்து டெஃபினட்டா இந்த ஆட்சியை அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறார், ரியல் வேறு ரீல் வேறு, இன்ஸ்டாகிராம் ரீல் வேறு ரியல் வேறு, இதெல்லாம் சத்தியம் டிவிலே நம்ம பேசுவோம். ஓகே சார், ஒரு மேடையில வாக்கு கேட்ட போது சார் நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டுட்டாரு சார். சரிங்களா சார்? சார், இந்த ஆட்சி மாறிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் எல்லாம் மாறிடும், அப்படியே இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே நாளில் மேஜிக் மாதிரி மாறிடும் அப்படின்ட்டு மேபி சில பேர் நம்பிட்டு இருக்கலாம் சார். இந்த யதார்த்தங்கள் புரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே இருக்கிற கட்சிகள் ஒரு அமைதியான போக்கை கடைபிடிப்பதற்கு எத்தனை நாள் கால அவகாசம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க புதிதாக அரசமைக்கக்கூடிய விஜய்க்கு? முதல்ல நான் இப்போ எனக்கு முன்பு பேசிய சங்கத்தமிழனுக்கு பதில் சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது அவர் வந்து ஓட்டுக்கு எல்லாரும் காசு கொடுத்தாங்க, இது வந்து இட் இஸ் an electoral offense. எவ்வளோ நம்ம நாடு பாருங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமா மக்கள் போயிட்டாங்க, அரசியல் கட்சி போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதாவது நம்ம காமராஜரை பத்தி பேசுகிறோம், கக்கனை பத்தி பேசுகிறோம், நேர்மையான ஆட்சியை பத்தி பேசுகிறோம், ஒழுக்கமாம ஊழலற்ற ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்யறோம், எல்லாமே பேசுறோம். ஆனா மேடையில அப்படி பேசிட்டு எல்லா கட்சிகளும் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, காசு வரலன்னு சொல்றாங்கன்றது எவ்வளோ ஒரு ஜெனரலைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப அதாவது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில்
நம்மளுடைய வாக்கை விற்க கூடாது. அது வந்து இட் இஸ் அன் அஃபென்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்துல காசு கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு தாவேக தலைவர் ஒரு மேடையில பேசுறாரு, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா விசிலுக்கு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஹைலி கண்டம்னபிள் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. இதெல்லாம் இதை வரவேற்க கூடாது. இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுதான் நல்ல அரசியல், நல்ல ஒரு எதிர்காலத்து சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல், ஒழுக்கமான அரசியல். அதுதான் ஒழுக்கம். நீங்க காசு வாங்காதீங்க, காசு கொடுத்தா அவங்களை விரட்டி அடிங்க. இதுதான் நம்ம காசு இல்லாம தேர்ந்தெடுக்கணும் இப்படி சொல்ல வேண்டிய அரசியல் கட்சி தலைவர்கள் காசு வாங்கிக்கன்னு சொல்றாங்களே, இது வந்து ஒரு தப்பு இல்லையா? இது எப்படி அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசுவோம். கடைசியா சொல்லி நிகழ்ச்சி நான் முடிக்கணும். இருங்க, கரெக்ட். ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு ரொம்ப சீசன்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிஸ், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அவங்க இருக்கிற தலைவர்கள்லாம் வாட் எவர், எனக்கு பல விமர்சனங்கள் இரண்டு கட்சிகள் மீதும் இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பொலிட்டிக்கல் அக்குமெண்ட், இதெல்லாம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் பிரஷ் அசைட் பண்ணவே முடியாது. அதனால அதுக்காக தாவேக ஆட்சி அமைவதை அவர்கள் இரு கட்சியும் தடுக்காது. அது தடுப்பது தவறு என்பது அவருக்கு தெரியும். இதை விட்டுருவாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கலா தான் ரெண்டு கட்சியும் அணுகுவாங்க. அந்த அளவுக்கு they have that maturity அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.